இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நெட்டாலம் என்னும் சிறிய கிராமத்தில் உலகில் மனுவாக தோன்றியவர் நீலகண்டபிள்ளை என்பவர். சிறு வயதிலிருந்தே பல கலைகளை கற்றுத் தேர்ந்தவராக, அதன் வெளிப்பாடாக இவரது திறமையை உணர்ந்து மார்த்தாண்டவர்மா தனது அரசவையிலே அவரை பணியமர்த்தினார். அவருடைய பணிக்காலத்தில் அவர் நடந்து கொண்ட நேர்மையான முறைகளும் நீதியான செயல்பாடுகளும் எல்லாரையும் கவர்ந்தது. அவ்வாறு இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் பிறருக்கு ஊதியம் வழங்குகின்ற பெரிய பொறுப்புடையவராகவும் இருந்தார். மார்த்தாண்டவர்மான் அரசுக்கு எதிராக போராடிய திலனா என்பவருடைய தலைமையில் வந்த பிரெஞ்சு படையினர் தோல்வியுற்றதனால் அவருடைய நேர்மையான வழிமுறைகளை கண்ட அரசர் அவரையே தனது படைக்கு தளபதியாக ஏற்பாடு செய்தார். அவரோடு நெருங்கிய தொடர்புடையவராக வளர்ந்த நீலகண்டபிள்ளை கிறிஸ்துவை பற்றி ஆழமாக அறிந்து கொள்வதற்கும் விவிலியத்தை படித்து கற்றறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றதனால் கிறிஸ்தவராகவே வாழ வேண்டும் என்று விரும்பி 1745ஆம் ஆண்டு கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்றார். அந்த நாளிலிருந்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வை நிலைநிறுத்துவதற்காக, பிறப்பினாலோ பேசுகின்ற மொழியினாலோ தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற நிலையை மாற்றுவதற்காக செயல்பட்டதினால் தம் இனத்தவரும் உயர்குடி மக்களும் இணைந்து அவருக்கு எதிராக பேசி அவருடைய பதவியிலிருந்து அவரை மாற்றவும், அரசர் அவரை சிறைப்படுத்தி 3 வருடங்களாக கொடுமையாக நடத்தப்பட்டு 1752ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஆரல்வாய் மொழியிலே சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் அனுபவித்த துன்பங்களும் பாடுகளும் சாட்சிய வாழும் அவரை ஒரு மறை சாட்சியாக திருச்சபை இன்று உயர்த்துகின்ற நிலைக்கு தகுதியுடையவராக மாறி பெருமைக்குரியவர் என்று போற்றப்படுகின்றவராக மாறியுள்ளார். இந்த வரலாறு சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி நினைப்பூட்டுவதற்காக உயிராலை என்ற தலைப்பில் ஒலி ஒளி பேழை வெளிவருகின்றது. உங்கள் இறை நம்பிக்கையை வாழ்வாக்க இது துணை புரியும் என மனதார நம்பி உருவாக்கியவர்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இதனை பயன்படுத்தி நீங்கள் வாழற ஆசி அளிக்கின்றேன். இறைவன் துணை புரிவாராக. நன்றி.
அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இன்று வரை நம் இறைவன் நமது வாழ்விலே இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இதுதானே நாம் அளிக்கும் பலியில் மையமா? இறை மனிதம் நாம் மறந்தால் பொழுதுகள் பொய்யுமாம். இறைமகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே இறை மகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகா அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில் இறை அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில் இறை அன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இறை கூறும் வார்த்தைகள் வாழ்வின் வெற்றியா? இதுவன்றி நாம் புரியும் செயல்கள் தோல்வியாம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம்.
சாட்சி நம்மிடை தோன்றினார். அவர் நாளெல்லாம் நமக்காக இறையை வேண்டுவார். நமக்காய் ஒரு மறை சாட்சி நம்மிடை தோன்றினார். நமக்காய் ஒரு மறை சாட்சி நம்மிடை தோன்றினார். அவர் நாளெல்லாம் நமக்காக இறையை வேண்டுவார். நமக்காய் ஒரு மறை சாட்சி நம்மிடை தோன்றினார். கலைகள் அனைத்தையும் கற்று தேர்ந்ததால் ஆண்டு வந்த மன்னரின் அமைச்சரானார். ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்று தேர்ந்ததால் ஆண்டு வந்த மன்னரின் அமைச்சரானார். நமக்காய் ஒரு மறை சாட்சி நம்மிடை தோன்றினார். அவர் நாளெல்லாம் நமக்காக இறையை வேண்டுவார். நமக்காய் ஒரு மறை சாட்சி நம்மிடை தோன்றினார். வந்தோரின் நம்பிக்கை பெற்றதால் கோட்டை கட்டும் பெரும்படியின் பொறுப்பிலானார். கோலோச்சி வந்தோரின் நம்பிக்கை பெற்றதால் கோட்டை கட்டும் பெரும்படியின் பொறுப்பிலானார். கோமகனாமேசுவை நம்பி ஏற்றதால் கோபுரத்தின் கலசமாகும் சிறப்பு சிறப்பு தாங்கினார். அவர்தானே சகாயம், தேவ சகாயம், அசையாத விசுவாச வீர சகாயம். அவர்தானே சகாயம், தேவ சகாயம், அசையாத விசுவாச வீர சகாயம். நமக்காய் ஒரு மறை சாட்சி நம்மிடை தோன்றினார். அவர் நாளெல்லாம் நமக்காக இறையை வேண்டுவார். நமக்காய் ஒரு மறை சாட்சி நம்மிடை தோன்றினார். Hey, hey, hey.
எது சென்றாலும் என்னுள்